ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், தர்மவாணிகளில் வீடு. தனுசு ராசிக்கு ஒரு நல்லதொரு காரியம் நடக்குதுங்க. ராசியில் இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 29/11/2024 அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதாக இருந்தாலுமே செவ்வாயை பார்க்குறாரு. மிகச்சிறப்பு. இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஏகப்பட்ட சிக்கலர் உண்டாக்கிட்டு இருந்தார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு 5-12 கூட 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்ட கட்டையாக இருந்தது. வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது. எதுலேயும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. தடகாரியம் நிறைய இருந்தது. பிள்ளைகள் விஷயத்தில் அசௌகரியம் இருந்தது. பிள்ளைகளோட தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது. அதுக்காக செலவுகள் நிறைய இருந்தீங்க. வம்பு தும்புகள் இருந்தது. அலைச்சல் இருந்தது. வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகளில் சில பிரச்சனை சிக்கல் இருந்தது. ஏன்னா 5-12 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா நேர்களே? சில பேருக்கு சில பிள்ளைகளாலே சில அசிங்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அவமானங்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள்லாம் மாட்டியிருப்பீங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல நீசம் அடைகிறாரு. நீசம் அடைஞ்சு இருந்தார். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருக்கார் அவர். சரியா நேர்களே? இப்போ அந்த நிலைமை மாறுது. இப்போ செவ்வாய் சுபத்துவம் மாறாரு சுக்கிரனால். 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது. வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வர்ற மாதிரி, அதிர்ஷ்டலட்சுமி வர்ற மாதிரி, அஷ்டலட்சுமி 8 பேருமே வீட்டுக்கு வர மாதிரி. ஏன்னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். அதனால் தனலட்சுமி குடும்பத்துக்கு தனலட்சுமி வரா. சரியா? 2ஆம் இடம் குடும்பம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6-11 கூடையவன். அவர் தான் வீட்டுக்கு 2 வீட்டுக்குமே மறையாமல் இருக்கிறார். அது ஒரு வகைக்கு நல்லது தான். 6ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி 11ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும். உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக குடும்ப பெண்கள் வேலைக்கு போனாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு யோக காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 11 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கனால லாபம் இருக்கும். குடும்பத்தில் லாபம் இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்களால குடும்பத்துக்கு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். நல்லபடியாக உதவுவாங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. செவ்வாயை சுபத்துவப்படுத்துறாரு. கலஸ்திரகாரகனை சுபத்துவப்படுத்துறாரு. இது பிருகுமங்கல யோகம் அப்படிம்பாங்க. அது 2-8ஆம் இடத்துல நடக்கு. அதனால் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு திடீர் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் பணம்னு என்ன சார் அப்படின்னா, நிலுவை பணம், வர வேண்டிய பணம், கடன் கொடுத்த இடத்துலேருந்து திடீர்னு வர்ற பணம், அப்புறம் மெச்சூரான பணம், பாலிசி பணம், இப்படி நிறையா சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் நின்று போன பணம்லாம் வரும். அது எப்படி நின்று போச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாயிரும். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம். அது எப்படியோ உங்களுக்கு தான் தெரியும். அந்த பணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். எப்போ இருந்து சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 29/11/2024 இருந்து 25/12/2024 வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். கோச்சாரத்தில் பார்த்தோம்னா தனலாபம் தான். சரியா? கோச்சாரத்தில் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வருது. தனலாபம் தான். ராஜாங்க கௌரவம், சுகம், அரசு விஷயத்தில் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு போற்றப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள், சீராட்டப்படுவீர்கள். அரசாங்கம், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு கௌரவம் கிடைக்கும். ஒரு ஆனஸ்ட் கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துலாம் மிகச்சிறப்பாக நல்லபடியாக இருக்கும். அடிச்சு தூள் கலப்புவீங்க. தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுங்க. சரியா? குரு 6ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாரு. ஆனால் நல்லா இருக்குது. நான் வீடியோ போட்டிருக்கிறேன். 2025 தனுசு ராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பழைய வீடியோ லிங்க் இருக்கும், அதை பாருங்கள். சரியா? அதில் நான் சொல்லியிருக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 2025 உங்கள் பலன்கள் எப்படி இருக்கணும் புட்டு வச்சுருக்கிறேன். என்ன அர்த்தம்? மிக தெளிவாக தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், பழைய வீடியோ இருக்கும். 2025 தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும். 175% மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, அதுக்கு அச்சாரம் போடுற மாதிரி சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து டிசம்பர் 25ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போய் சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். அதுக்கு அங்கிட்டு 24/1/2025 4ஆம் இடத்துக்கு போய் ராகுவை சுபத்துவப்படுத்துவார். ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய். இப்போ சுக்கிரன் என்ற சுபகிரகம் செவ்வாய் என்ற பாவியை பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. அடுத்து சனி பகவானை பார்க்குறாரு. சனி பகவான் பாவகிரகம் தான். 3ஆம் இடத்துல இருந்தாலுமே ஒரு பாவர்கிட்ட போய் சுபத்துவப்படுத்துவார். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை சுபத்துவப்படுத்துவார். அதனால் அடுத்த வருகின்ற காலத்தில் தனுசு ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம், தைரிய வீரிய காரியஸ்தானம், சகாயஸ்தானம், அடுத்து சுகஸ்தானம், இந்த 3 ஸ்தானமே வலுப்படியது. குடும்பத்தில் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க. ஸோ 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8, 9, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டம பாக்கிய கர்மஸ்தானத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ சுக்கிரனுடைய ரோல் இப்போதைக்கு தனுசு ராசிக்கு தேவைப்படுது. இங்கனம் சுக்கிரன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் இப்போ உங்களுக்கு நல்ல நிலைமையில் தேவைப்படுறாரு. நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா,
கெட்ட கிரகங்களை வந்து சுபத்துவப்படுத்துகிறாரு. அது ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்துவமாக இருக்கிறாரு. செவ்வாய் பார்வையில் இருந்தாலுமே அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து 7/12/2024 வர டிசம்பர் 7ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்றாரு. ஏன்னா சூரியனுக்கு வந்து அவர் வந்து சூரியன் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனுக்கு வந்து அவர் வந்து 9ஆம் இடத்துல வரும்போது வக்கரம் அடைவார். சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இப்போ சூரியனுக்கு 9ஆம் இடம் வரப்போகிறாரு. அதனால் செவ்வாய் வந்து வக்கரம் அடைய போகிறாரு. வக்கரம் அடைய போகும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வக்கர செவ்வாய் பார்வை வந்து சுக்கிரனை அந்த அளவுக்கு வெகுவாக பாதிக்காது. இதுதான் ஜோதிடத்தில் லாஜிக். சரியா? ஏன்னா சுக்கிரன் பின்னோக்கி போகிறாரு. செவ்வாய் பின்னோக்கி போகிறாரு. கடகத்தில் நீசமாய் பின்னோக்கி போகிறது நல்ல அமைப்பு தான். அதுபோக ஒரு கிரகம் நீசமாய் வக்கரம் அடைகிறது ராஜயோகத்தை கொடுக்கும். டிசம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருப்பீங்க. சரியா? உங்கள் ராசிக்கு 5/12 கூடிய 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் நீச வக்கரம் அடைகிறது உச்சத்தை கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு என்ன தூரதேச அமைப்புகள் தொலைவு தொடர்புள்ள நல்ல ஒரு யோகம் இருக்கும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அதை இதில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா பலன்களில் வந்து ஒரு அடுக்காக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது. சில நேரங்களில் சாப்பாடுகளை தனித்தனியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? நம்ம வேணால் சாம்பார் ரசம் மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோம்னா சில நேரம் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்காது, வயிறு நிறையாது. அதுபோல தான் சில நேரம் பழங்களை வந்து அந்தந்த நேரத்தில் சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகே, இப்போ சுக்கிரன் வந்து செவ்வாய் பார்வையில் இருந்தாலுமே வக்கர செவ்வாய் பார்வையில் இருந்தாலுமே சுக்கிரனுக்கு பாதிப்பு இல்லை. அதுபோல் சுக்கிரனுக்கு வந்து வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று சதய 4ஆம் மாதத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கிறாரு. ஏன்னா பொதுவாக ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அங்கே வந்து நட்சத்திர சாரத்தை பார்த்தோம்னா 3 நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் 3மே வந்து தனுசு ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், ராசிக்கு 9 கூடிய நட்சத்திரம். அடுத்து வந்து சந்திரன் 8 கூடையவன் இருந்தாலுமே சந்திரனுக்கு வந்து அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. அவர் வளர்பிறை தேவருக்கு உட்பட்டவர் தான். வருகிற 30ஆம் தேதிக்கு மேலே மிகச் சிறப்பாக இருக்கும். ஆமாம், 30ஆம் தேதி வந்து அமாவாசை வருது. நவம்பர் 30 அமாவாசை வருது, சனிக்கிழமை. ஐப்பசி என்ன தேதி? ஐப்பசியில் கார்த்திகை 15ஆம் தேதி. கார்த்திகை 15 நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசை. இந்த மாதத்தில் 2 அமாவாசை வந்துருச்சு. ஆக்சுவலாக தமிழ் மாதத்தை தான் பார்க்கணும், ஆனால் ஆங்கில மாதத்துக்கு 2 அமாவாசை வந்துருச்சு. சூதகாலம் அப்படிம்பாங்க. அன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு போயிருங்க. சரியா? சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானுக்கு போட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. அதை வந்து மறக்காமல் செஞ்சுருங்க. இப்போதைக்கு உள்ள வழிபாடெல்லாம் முக்கியமான வழிபாடு வர அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை தான் வருது. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. ரைட் நேரில் இது ஒரு செய்தியாக சொல்கிறேன் நான். அடுத்து வந்து இப்போ எதுக்கு இது ஆரம்பிச்சேன்னா, திருவோண நட்சத்திரத்தில் போகிறாரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சந்திரன் நட்சத்திரம் வந்து வளர்பிறை தேவருக்கு உட்பட்டவர். வர 30ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆயிடுவார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சந்திரன் சாரத்தில் சுக்கிரன் போகிறது கூடுதல் சிறப்பு. அதுக்கடுத்து வந்து அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம், அருமையான அமைப்பு. செவ்வாயை தான் பார்க்குறாரு அவர். செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதனால் எங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம்? நீ கதை அடிச்சிட்டே இருக்கியே, அந்த கிரகங்கள் எப்படி இருந்துட்டு போகுது, எங்களுக்கு எப்படி தனுசு ராசிக்கு எப்படி வாய்க்கும் கைக்கும் கரெக்டாக இருக்குமா, கை நிறையுமா, பை நிறையுமா, வீட்டில் சந்தோஷம் வருமா, பிரச்சனை தீருமா, பஞ்சாயத்து தீருமா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்குது, புரியுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், திறமை இருக்கும், தன வரவுகள் இருக்கும், கையில் காசு பணம் வரும். குடும்பத்துக்கு அஷ்டலட்சுமியோட யோகம் கிடைக்கிறதுனால பண வரவு வீட்டுக்கு வரும். நல்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்பத்தில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் வந்து குடும்பத்தில் மெஜாரிட்டியாக இருப்பீங்க. பெண்களுடைய கை ஓங்கியிருக்கும். பணம் பல வகையில் வரும். எதிர்பாராத பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுபோல் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான நகை நட்டு பாத்திர பண்டங்களை வாங்கி போடுவீங்க. அது நல்லா இருக்கும். ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க பார்க்கறதுக்கு. சரியாக பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கெட்ட கிரகங்கள் தொடர்பு எதுவுமே இல்லை. இருந்தாலும் செவ்வாயோட தாக்கம் இருக்கிறதுனால ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் வந்து கவனமாக இருக்கணும். பிற பெண்களுடைய நேசத்தை வளர்க்கக்கூடாது. குடும்ப பெண்கள் பிரச்சனை இல்லை. தாய், தாரம், தங்கை இவங்ககிட்ட நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. தெரியாத அறியாத திடீர் பழக்க வழக்கத்தில் பெண்களுடைய சிநேகம் கிடச்சிச்சின்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர் சிநேகம் வந்து ஒரு துன்பத்தை உண்டாக்கிறோம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், நீச செவ்வாய் வந்து சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு அந்த நிலைமை வரும். சுக்கிரன் செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு அந்த நிலைமை வரும். சரியா நேர்களே? அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் யாராச்சும் கேட்பாங்க, ஜனன ஜாதகத்தில் எப்படியா கண்டுபிடிக்கிறது சுக்கிரன் கெட்டு போனார்னா? அப்படின்னா சுக்கிரை வந்து ஜனன ஜாதகத்தில் ஆகாத இடத்துல உட்காந்துருப்பார். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ராகு, சனி, செவ்வாய் இவங்க சம்பந்தத்தில் இருப்பார். சரியா? சுக்கிரன் பொதுவாகவே ராகு, சனி, செவ்வாய் கூட சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேர்ந்தாலும் பிருகுமங்கல யோகம் தான், பிரச்சனை இல்லை. ஓரளவு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பாங்க, கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பாங்க.
மற்றபடி வேற ஒன்று இருக்கார், காதல் வசப்படுவாங்க, நிறைய பெண்கள் மேலே மோகம் அடைவாங்க. மற்றபடி சுக்கிரன் வந்து சனி ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாகக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டாருன்னா இயல்பு நிலை இழந்துருவார், சூரியனை சுபத்துப்படுத்திடுவார். இவங்க வந்து இந்த அரசியல்வாதி, அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க தான் சொல்கிற கேட்கணும் அப்படின்னு ஒரு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு அழிவாங்க. அதனால் சூரியன் கூட சுக்கிரன் சேருறது வந்து சுக்கிரன் கொஞ்சம் வீக்கு தான். அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா மன ஒரு நிலையில் இருக்காது, பெண்கள் விஷயத்தில் கண்ணா பண்ணான்னு இருப்பாங்க. அமாவாசை சந்திரனும் சூரியனும் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமான நினைவுகள்லாம் வரும். நினைவுகள் வந்து கேடுகிட்ட நினைவுகளாக இருக்கும், மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது, கண்டதெல்லாம் நினைப்பாங்க. சரியா, நடைமுறை வாழ்க்கைக்கே நடக்க முடியாதெல்லாம் நினைப்பாங்க. மனதுக்குள்ளே வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். சாமியை கும்பிடும்போதே வேறு எதனா சிந்தனை இருக்கும். சரியா, மனம் ஒரு நிலையில் இருக்காது, அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அந்த அலைபாயிற விதங்கள் பார்த்தோம்னா பெண்கள் தொடர்பாகவே அலைபாயும். பெண்கள் தொடர்பாக, கெட்ட விஷயங்கள் தொடர்பாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை கேட்குற நேர்களுக்கு யாருக்கும் அது அமைப்பு இருக்கும். யாருக்கு சுக்கிரனும் அமாவாசை சந்திரனும், அமாவாசை சந்திரனா என்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கு சந்திரன் 12ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்தாருன்னா அமாவாசை சந்திரன் அர்த்தம், சூரியனுக்கு பின்னாடி. அதுபோல் சூரியன் கூட சேர்ந்தாலும் அமாவாசை சந்திரன் தான். இந்த 3 அமைப்பில் சந்திரன் இருந்தார்னா, அந்த சந்திரன் கூட சுக்கிரன் சேர்ந்திருந்தாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலைமை இருக்கும். 100க்கு 100 இது உண்மை, நிறைய செக் பண்ணியாச்சு. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்த சுக்கிரனும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, நம்ம ஜோதிட பலன்களை தான் சொல்லணும், ஜோதிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் சில நேரங்களில் சிலதை எடுத்து சொல்லுவது ஒரு ஜோதிடர் என்ற கடமையில் நான் சொல்லுவேன். அது நல்ல விதமாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்படி அமைப்பு இருந்தால் மாறிக்கோங்க. சரியா, ஏன்னா இங்கே வந்து எல்லா காரியத்துக்குமே வந்து இங்கே வந்து இருக்குது. ஜோதிடத்தில் காரியமில்லாத காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. அதை பார்க்குறத பொறுத்து இருக்குது. ஓகே, இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து நல்ல ஒரு இதை கொடுப்பாரு. கதை கவிதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கதை ஆசிரியர்கள், கலை சம்மந்தப்பட்டவங்க, கவிதை எழுதுகிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பொருள்கள்லாம் வீடு வந்து சேரும். செவ்வாய் ஒரு பூமிகாரகன், நல்லாயிருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும். விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, மண் வளம், கனிம வளம், இது சம்மந்தப்பட்ட வச்சுருக்கவங்க, க்ரெஷர் குவாரி வச்சுருக்கிறவங்க, அந்த குவாரி க்ரெஷர் மூலியமாக வாகனம், அந்த டிப்பர் வண்டின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த டிப்பர் மூலிமா பொருளை ஏற்றி அனுப்புகிறவங்க, செங்கல் சப்ளை பண்ணுறவங்க, சேம்பர் வச்சுருக்கிறவங்க, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களாம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஒரு வாகனத்துக்குள்ள கிரகம். அப்படி தான் பலன்கள் கன்வெர்ட் ஆகும். சரியா நேர்களே, பூமிக்கு அடியில் இருக்கிற தோண்டி எடுக்கிற பொருட்களை வண்டி மூலியமாக விவசாயம் பண்ணுறவங்க, அவங்களாம் யார்? அந்த ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க தான். மணல் எங்கே இருக்குது? ஆற்றுலேருந்து தானே அழுறாங்க, ஆற்றுலேருந்து அழுறாங்க, சில இடத்துல தோண்டியும் அழுறாங்க. எல்லாம் பூமி சம்மந்தப்பட்டதான். சரியா, நீர் சம்மந்தப்பட்டதான். நீர் வந்து சுக்கிரன். சரியா, செவ்வாய் வந்து பூமி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்கும் அந்த காலகட்டத்தில். பொதுவாக இப்போ தண்ணி பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் கடந்த 2-3 வருஷமாகவே தண்ணி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் வந்து நல்ல தண்ணி போகுது, எல்லா ஆற்றுலையும் தண்ணி போகுது, எல்லா ஏரி குளங்கள் கம்மா எல்லாம் நினைஞ்சிருச்சு. தண்ணி அதிகமாக தான் இருக்குது, ஊருக்குள்ளே தான் தண்ணி வருது. அந்த அமைப்பில் தான் போயிட்டு இருக்குது. இந்த குரோதி வருடம் தண்ணி பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். இந்த விவசாயம்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டெல்டா பக்கம் பச்சை துண்டை போட்டு வந்துடுவாங்க. இதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அதெல்லாம் இல்லை, நல்ல விதமாக இருக்குது. இயற்கை வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது. இப்போயும் மான்சூன் தான், மழை காலம்தான், புயல் இருக்குது. புயலால் தென் மாவட்டங்களில் மழை பெய்யுது, வட மாவட்டங்கள் கிட்டத்தட்ட கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே க்ளௌடியாக தான் இருக்குது. ஓகே, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது, தண்ணி பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் வந்து செவ்வாயை பார்க்கறதுனால தான் அந்த மழை அதிகமாகுது. 29ஆம் தேதிக்கு மேலே இன்னொரு புயல்லாம் இருக்குது. அடுத்த வருகிற காலகட்டத்தில் கூடுதல் புயல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகும்போது கூடுதல் இதை செய்வார் அவர். அதுக்கடுத்து சனி பகவான் கூட சேரும்போதும் மழையை கொண்டு வருவார். ஏன்னா சனி பகவானும் வந்து ஒரு கார் மேகம் உள்ள கிரகம். சனி பகவானே கார் தான் அர்த்தம், கருப்பு மேகத்துக்கு சொந்தக்காரன். சுக்கிரன் நீருக்கு சொந்தக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். மழை இருக்குது, கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து வருகின்ற நாட்களில் மழை இருக்குது. 24/1/2025 வரைக்கும் மழை இருக்குது. சரியா, ஜனவரி 24 வரைக்கும் வெள்ள அபாயம் இருக்குது, புயல் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. இதை வந்து நான் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், தனுசு ராசி மூலிமா தான் சொல்கிறேன். தனுசு ராசிக்கு அந்த யோகம் இருக்குது. ஏன்னா புது வீடியோ போட்டால் ஒருத்தரும் பார்க்குறது கிடையாது. இப்போ நான் ஒரு நல்ல தகவலை புது வீடியோவை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வியூஸே போகாது. ஒரு பர்டிகுலர் ராசிக்கு போட்டோம்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால தான் நான் சில விஷயங்களை வந்து சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு அப்படியே ஊடாலே சொல்லிடுறது. இடையிலேயே வந்து ஒரு பெட்டி செய்தி மாதிரி சொல்லிடுவேன். ஓகே, மழை அதிகமாக இருக்குங்க அடுத்து வர காலகட்டத்தில், ரைட்டு, அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி சார் இருக்குது? 2ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பால் பண்ணை, பால் உற்பத்தியாளர்கள், மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் பெண்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிறவர்கள் அருமையாக இருப்பீங்க.
சரியா, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகி நல்லபடியாக படிப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் தேவைக்கு பண வசதி இருக்கும், குடும்பம் நல்லறமாக இருக்கும், குடும்பத்தில் ஒரு கலை இருக்கும், அஷ்டலட்சுமியுடைய வாசம் இருக்கும், அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும், தீர்க்கமாக இருக்கும், சரியாக சேமிப்பு இருக்கும், சேமிப்பை நல்லபடியாக செய்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திடீர் தனயோகம் இருக்கும், நிஷபயோகம்னு சொல்லுவாங்க. நிஷபயோகம்னா என்ன? புதையல் யோகம். இந்த காலகட்டத்தில் புதையல்லாம் கிடைக்காது, இருந்தாலும் அந்த யோகத்துக்கு ஈக்குவலான எதனாச்சும் ஒன்று கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு பொருள் வரவு இருக்கும், அது யோகமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால செவ்வாய் பார்க்குற 11ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் உங்களுக்கு வலுப்புறது. மூத்த சகோதர விஷயத்தில் சில பேர் இப்போ சண்டை இருந்திருக்கும். தனுசு ராசியில் கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஒரு யுத்தம் நடந்திருக்கலாம், குடும்பத்தில் சண்டை இருந்திருக்கலாம், பங்காளி பிரச்சனை இருந்திருக்கலாம், சொத்து பத்து பிரச்சனை இருந்திருக்கலாம், வேறு ஏதோ விஷயத்தில் அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை நடந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு சார்ட் அவுட் ஆயிரும். அதுபோக லாபம் நல்லபடியாக வரும். சில பேருக்கு இளையதாரத்தை கூட சண்டை பிரச்சனை இருந்திருக்கலாம். அக்கேஷனலாக சில பேருக்கு இருதானம் இருக்கலாம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தில் சில முட்டல் மோதல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு சரியாகி நல்லபடியாக இருக்கும், லாபம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. அரசியலில் நல்ல லாபம் இருக்கும், யோகம் இருக்கும். அதுபோல் 2ஆம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் 2ஆம் இடத்தை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, கூடுதலாகவே சொல்லிட்டேன். 3ஆம் இடம் இளைய சகோதர விஷயத்திலையும் நல்லாயிருக்கும். குறிப்பாக சொன்னோம்னா இந்த சுக்கிர 2ஆம் இடத்துக்கு வரதுனால தனுசு ராசியில் சகோதர வழியில் நல்ல இணக்கம் இருக்கும். சகோதரன் சகோதரி விஷயத்தில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். உங்கள் சகோதரி விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு, திருமண அமைப்புலாம் நல்லபடியாக நடக்கும், தங்குதடையின்றி நடக்கும். நீங்கள் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே நேயர்களே, செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. செவ்வாயும் அடுத்து 7ஆம் தேதிக்கு மேலே நீசவக்கரை இருந்து பின்னோக்கி போகிறது கூடுதல் சிறப்பு தான். அவர் பின்னோக்கி போனாலுமே 7ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு போகிறது அந்தளவுக்கு நல்லதல்ல. ராசியை பார்ப்பார். வாழு போய் கத்தி வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி ஏதோ இப்போதைக்கு கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அவர் வரணும், இறங்கி வரணும். எந்த இடத்துக்கு வரணும்? ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரணும். 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். அது ஜூன் மாதம் ஆயிரும், ஜூன் 6ஆம் தேதி ஆயிரும். அதுக்கு மேலே தான் செவ்வாய் நல்லபடியாக பலன்களை கொடுப்பாரு. அதனால தான் நான் புத்தாண்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு அடுத்த வருடம் 2025 ஜூனுக்கு மேலே நல்ல பலன்களை கொடுக்குறவர் செவ்வாய் தான். சரியா, செவ்வாய், குரு, ராகு, இந்த ராகு கேதுக்கள், இந்த 4 கிரகங்களுமே 2025 தனுசு ராசிக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்குது. சரியா, இந்த 4 கிரகங்களுமே நல்ல வருடக்கோள்கள். இதில் 3 கிரகங்கள் வருடக்கோள், ராகு, கேது, குரு 3 கிரகங்களுமே வருடக்கோள்கள். செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பிரயாணிப்பார், பயணம் செய்வார், ராசி மாறுவார். ஸோ செவ்வாயும் கொஞ்சம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் தனுசு ராசிக்கு 4 கிரகங்களுமே 2025 நல்ல பலன்களை கொடுக்கு. ஒரு ஜோதிடர் என்ற முறையில் பின்னாடி வரதை முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். சரி சார், எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கிறா, இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. புதன் கொஞ்சம் 12ஆம் இடத்துல இருக்கிறார், வக்கரமாகி 11ஆம் இடத்துல நோக்கி போகிறார், பரவாயில்ல. இருந்தாலும் புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் அல்ல. குரு பார்வையில் இருந்தாலும் வக்கரம் அடைகிறாரு, சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. புதன் ராசிக்கு 7, 10 குடையவன், கலஸ்தரகாரகன், கர்மகாரகன். அதனால் புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க. புதன்கிழமை புதன் உரையில் இரவு 8 to 9 பெருமாள் கோயில் போங்க, பெருமாளை வணங்குங்க. அதுபோக 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகுக்கு சுப தொடர்பு எதுவுமே இல்லை. சுக்கிரன் போய் சேர்ந்தா தான், அதுக்கு நாள் இருக்குது. இன்னும் ஜனவரி 24ஆம் தேதி தான் அவரோட போய் சேர்றாரு. அதுக்குள்ளே ராகுவும் சனியும் ஒரு டீம் ஆகிடுவாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு டீம் ஆகும். ராகு சனி பகவானை பிடிச்சிருவார், கர்கணப்படுத்துவார். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அந்நேரம் என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன். இருந்த போதிலும் இப்போதைக்கு நீங்கள் ராகு 4ஆம் இடத்துல இருக்கனால அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அம்மன், காளியம்மன் வழிபாடை ராகு வேளையில் பண்ணுங்கள். செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த 3 கிழமையிலையும் ராகு வேளையில் துர்க்கை அம்மனை கும்பிடுங்க, இல்லைன்னா காளியம்மனை கும்பிடுங்க. ராசிக்கு இந்த 2 கிரகங்கள் தான் இப்போதைக்கு குருஷிலாக இருக்குது. புதனும் ராகுவும் தான். மற்ற எந்த கிரகங்களும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. செவ்வாய் இப்போ குரு சுக்கிரன் பார்வைக்கு வந்ததுனால செவ்வாயோட அந்த அழுத்தம் குறைஞ்சிரும். சரியா, செவ்வாயோட அழுத்தம் குறைஞ்சிரும். புதனும் ராகுவும் தான் கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் இருக்கிறாங்க, தங்களுக்குள்ள கோணமாகவும் இருக்கிறாங்க. அந்த எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, மற்றபடி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். நிறைய தகவல் இருக்குது, சொல்லலாம் பார்க்குறேன். இந்த தசாபுத்திக்கெல்லாம் வீடியோ போடணும். நிறைய நேரில் கேட்குறாங்க, எனக்கு அந்த டேட்டா பர்த்தெலாம் அனுப்புகிறாங்க, தசாபுத்தியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்கிறேன், டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் நான். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, ராகு திசைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ராகு மகா திசை 18 வருடம் எப்படி இருக்கும்னு ஒரு லக்கண ரீதியாக எனக்கு தெரிஞ்ச அறிவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு தசாபுத்திக்கும் என்ன பரிகார வழிபாட சொல்கிறேன், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த பரிகார வழிபாட சொல்லிடுவேன். அதை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு கெடு பலன்கள் குறைஞ்சி போயிடும். அதுதான் நமக்கு முக்கியம், சூட்சுமம் தான் நமக்கு முக்கியம். சரியா நேர்களே, நம்ம கையில் ஒரு தடி இருக்குது, ஒரு டார்ச் லைட் இருக்குது. ரோடு எப்படி இருந்தால் என்ன, நம்ம போயிடுவோம்.
ஏன்னா கையில் டார்ச் லைட் இருக்குது, வெளிச்சம் தெரிஞ்சிடும். ரோட்டில் குண்டு குழி இருந்தால் தெரிஞ்சு போயிடும். கையில் ஒரு தடி இருக்குது, எதனாச்சும் வந்தாலும் நம்ம அடித்து துரத்தி விரட்டி விட்டுருவோம், நம்ம சேஃப் ஆயிடுவோம். ரோடு எப்படினாச்சும் இருந்துட்டு போட்டோம், சரியா? அதனால் பலன்கள் எப்படினாச்சும் இருந்துட்டு போட்டோம். அந்த வழிபாடும் பரிகாரத்தையும் சொல்லிட்டோம்னா நீங்கள் ஓரளவு சேஃப் ஆயிடுவீங்க. அதை கண்டிப்பாக நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். நல்லதே நடக்கும். இப்போ வந்து பூராட நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது, சரியா? பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கிரனுடைய இது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன். அதுக்கு மூலம் உத்திராடம் நல்லா இல்லையா சார்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு அந்த அமைப்பின்படி இருக்கும், சரியா? மூல நட்சத்திரம் கேது வந்து ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு, சுப தொடர்பு எதுவுமே இல்லை. குரு பார்த்தாலுமே குரு வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு, பரவாயில்ல. மூல நட்சத்திரத்துக்கும் ஓரளவு சுமாராக தான் இருக்குது. உத்திராட நட்சத்திரம் பரவாயில்ல. சூரியன் பார்வையில் தான், சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு. நட்சத்திரம் தான் சொல்கிறேன் நான், மற்றபடி ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கோச்சார பலன்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் நான். மற்றபடி நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது ஓரளவு மத்தியம பலன்கள் கொடுக்குறாங்க. மூலத்துக்கும் உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கும். பூராடத்துக்கு பரவாயில்ல, சரியா? ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி தான் பார்க்கணும். இப்போ நான்லாம் அதான் பார்த்து தான் பலன் சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு நாளைக்கு நான் 3-4 ஜாதகம் பார்க்குறேன், தனிப்பட்ட ஜாதகத்தை. அதில் அந்த ஜாதகத்துக்கு கட்டம் போட்டு பார்க்கும்போதே அந்த நட்சத்திரநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துருவேன். அவர் தான் எழுதுவேன். பூராட நட்சத்திரம்னா சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்து எழுதிடுவேன். அந்த சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த ஜாதகர் ஆரம்பத்தில் பாஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம், ஒரு டிக்கு. அடுத்து வந்து லக்கணாதிபதி என்ன லக்கணம், இப்போ தனுசு ராசி மேச லக்கணம்னா செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, அவர் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா 2வது டிக்கு. அடுத்து வந்து ராசியாதிபதி தனுசு ராசிக்கு குரு எப்படி இருக்கிறாரு, 3வது டிக்கு. இவங்க 3 பேரும் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகர் வந்து எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கடாதவர். எப்படி இருந்தாலுமே அப்போதைக்கு பிரச்சனை இருந்தாலுமே வாழ்நாள் முழுக்க சாதிச்சுட்டு போயிடுவார். 3 நல்லா இருக்கணும், சரியா? அது ரொம்ப முக்கியம். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.